வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நீட் எக்ஸாமுக்கு நீட் பயாலஜி டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்ட், அதில் பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து நீட் சிலபஸில் யூனிட் 1. இதோடைய கண்டென்ட் வந்து 11th பயாலஜி புக்லேயும் யூனிட் 1. ஆக்சுவலாக இந்த சிலபஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லிவிங், biodiversity, need for classification, 3 domains of life, taxonomy and systematics, concept of species and taxonomical hierarchy, binomial nomenclature, tools for study of taxonomy, museums, zoos, herbaria and botanical gardens. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தியரி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவை நம்ம இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பார்ட்டாக பிரித்து நான் வீடியோ பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதில் எந்த இமேஜஸ் பிக்சர்ஸ்லாம் இருக்காது, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி ஓரியன்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் லிவிங். லிவிங் அப்படின்னா, லிவிங் இஸ் எ டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட்டட் பை லிவிங் ஆர்கானிசம். ஒரு லிவிங் ஆர்கானிசத்தால் வந்து ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் அதை வந்து அது எக்ஸிபிட் பண்ணாதான் அதை வந்து லிவிங்னு நம்ம எடுத்துக்கோம். பட் லிவிங்கை கரெக்டாக டிஃபைன் பண்ணுற டேர்ம் எது, அதுதான் அந்த கான்செப்டோடைய இதுவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத், ரீப்ரொடக்ஷன், எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்டுங்கிறது நம்ம சுற்றுப்புறம் சரௌண்டிங்கில் என்ன இருக்குன்றதை சென்ஸ் பண்ணுறது, உணர்வது. மெட்டபாலிசம், எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட், செல்ஃப் ஆர்கனைஸ், interact and emergence. அடுத்த விஷயம், all living organisms grow. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த growth அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம போகிறோம். all living organisms grow. அடுத்ததா twin characteristics of growth அப்படின்னு கேட்டாங்கன்னா, growthக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் தன்மைகள் என்னென்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ரெண்டாவது, இன்க்ரீஸ் இன் மாஸ். 2 விதமாக சொல்லலாம். ஒரு சிங்கம் இருக்கு, ஸோ அது 2 சிங்கம் 3 சிங்கமாக குட்டிகள் போட்டுச்சுன்னா அது ஒரு வகையான growth. தென் இன்க்ரீஸ் இன் மாஸ் அப்படின்னா, ஒரு குட்டி சிங்கமாக பிறக்கிறது, மனுஷனாக பிறக்கிறது, வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக வருது, இன்க்ரீஸ் இன் மாஸ். ஸோ இந்த 2 தான் வந்து ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் growth. ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் இன்க்ரீஸ் இன் மாஸ். இந்த growth பார்த்தீங்கன்னா, எ மல்டி செல்லுலார் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ரெண்டுமே க்ரோஸ் பை செல் டிவிஷன். செல் டிவிஷன் மூலயமா தான் இது வளருது. இன் பிளான்ஸ், growth பை செல் டிவிஷன் இஸ் கண்டினியூஸ் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன். பிளான்ஸில் வந்து அந்த ஒரு மரம் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அதுக்கு செல் growth இருக்கும். பட் இன் அனிமல்ஸ், growth பை செல் டிவிஷன் இஸ் அப் டு சர்டன் ஏஜ். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வளர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு இருக்காது. நம்மளும் அனிமல் தான், ஹியூமன்ஸும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வளர்ச்சி. ஹவவர் செல் டிவிஷன் அப்பயும் அக்கர் ஆகும் அனிமல்ஸில். எங்கன்னா, சர்டன் டிஷ்யூஸ் டு ரீப்ளேஸ் லாஸ்ட் செல்ஸ். அடிபட்டுடுச்சு, வெட்டிக்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து செல்ஸ் டிவிஷன் நடந்து புது செல்ஸ் வளரும். அது மட்டும்தான் நடக்குமே தவிர, க்ரோத்காக வளர்றது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏஜோட அனிமல்ஸில் ஸ்டாப் ஆகிடும். பட் பிளான்ஸில் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன், அதோடைய வாழ்க்கை முழுக்க அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தென் growth ஆஃப் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் கேன் பி ஈஸிலி அப்சர்வ்டு பை விட்ரோ கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்ரோ கல்ச்சர்னா என்னன்னா, எது மூலயமா அப்சர்வேஷன், எது மூலயமா அது ஈஸியாக நம்ம பார்க்கலாம்னா, மைக்ரோஸ்கோப்பு கீழே ஸ்லைடு வச்சு பார்க்குறாங்க இல்லையா, பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்டர் மைக்ரோஸ்கோப். அதுதான் வந்து விட்ரோ கல்ச்சர். தென் லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் வளருமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ. ஸோ நான் லிவிங் ஆர்கானிசமும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வளர்ச்சி இருக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு மலை இருக்குது அப்படின்னா அதில் மண் சேர்ந்து அதுவும் வளர்ந்துருக்கும். அப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஸோ growth cannot be taken as defining property of living organism. growth living organism living அப்படிங்கிறத சொல்றதுக்கான எக்ஸாக்ட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா அதை எடுத்துக்க முடியாது. தென் செகண்ட் ஒன், ரீப்ரொடக்ஷன். growth முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த கேரக்டர் ரீப்ரொடக்ஷன். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோஜெனி possessing futures more or less similar to parents. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அதோடைய உயிரினத்தை அது உருவாக்குறது தான் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ப்ரோஜெனினா அதோடைய குட்டி. ஃபங்கை,
multiply and spread from millions of asexual spores they produce. So fungi la asexual reproduction. In lower organisms என்னன்னா yeast and hydra, இதோட reproduction method வந்து budding, budding. So yeast and hydra ஓட reproduction method budding. Then in planaria means flat worms. Okay, தட்டை புழுக்களா flat worms. அதுல true regeneration, அதோட reproduction method வந்து பாத்தீங்கன்னா true regeneration னு சொல்லுவாங்க. True regenerationக்கு meaning வந்து பாத்தீங்கன்னா fragmented organism regenerates lost parts of its body become new organism. So வெட்டி துண்டா போட்ட ஒரு ஆர்கானிசம்ல இருந்து அது ஒரு புது உயிரினமா உண்டாயிடுது. Then fungi, filamentous algae, protonema of Moses, MOSSES, all easily multiply by fragmentation. இந்த fragmentation மெத்தட்ல ஃபங்கையும் வளரும், filamentous algae, protonema of Moses இதெல்லாமும் வளரும். In unicellular organisms like bacteria, unicellular algae and amoeba, reproduction is synonymous with growth, அதாவது increase in number of cells. அது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ அது பிரிஞ்சு 2-3 செல்னா 4 செல்லா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குன்னா அதோட தான் வந்து growth நம்ம கால்குலேட் பண்றோம். ரீப்ரொடக்ஷனும் growth அதில் ஒன்னாவே சொல்றோம். ஆர்கானிசம் that do not reproduce இருக்கு, லிவிங் ஆர்கானிசம், ஆனால் அதெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூல்ஸ், MULES, அப்புறம் ஸ்டிரைல் ஒர்க் பீஸ், தென் இன்ஃபெர்டைல் ஹியூமன்ஸ், மனிதர்கள்லையும் மலட்டுத்தன்மையாக இருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து இன்ஃபெர்டைல் ஹியூமன்ஸ், அதையும் வந்து இதில் சேர்க்குறாங்க. நான் லிவிங் ஆர்கானிசம் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங், அதுதான் ஒரு விஷயம். ஸோ reproduction also not taken as defining character of living organism. First growth பார்த்தோம், அதையும் வந்து exact defining character சொல்ல முடியல. இப்போ reproduction பார்க்குறோம், reproductionையும் வந்து exact character of living organism சொல்ல முடியல. அடுத்தது மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா sum total of all chemical reaction occurring in body. நம்ம பாடியில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அதோடைய டோட்டல் தான் மெட்டபாலிசம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் ஆஃப் கெமிக்கல்ஸ், நேச்சுரலி மேட் கெமிக்கல்ஸ் தான் நம்ம உடம்புலாம் உருவாயிருக்கு. த கன்வர்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் இன்டு பயோமாலிக்யூல்ஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கெமிக்கலை பயோமாலிக்யூலாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டபாலிக் ரியாக்ஷன், அதுக்கு இன்னொரு பேர் கெமிக்கல் ரியாக்ஷன். ஆல் பிளான்ஸ், அனிமல்ஸ், fungi, microbes exhibit metabolism. Non-living organism do not exhibit metabolism. Non-livingல metabolismங்கிறதே கிடையாது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அண்ட் செல்லுலர் ஆர்கனைசேஷன், இதை டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தோம் இல்லையா, growth, reproduction எக்ஸாக்டாக வச்சு சொல்ல முடியாது. பட் மெட்டபாலிசம் இருக்குதுன்னா அது வந்து லிவிங் கேரக்டர், லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் லிவிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெட்டபாலிசம் இஸ் த டிஃபைனிங் கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். மெட்டபாலிசம் அண்ட் செல்லுலர் ஆர்கனைசேஷனும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்த விஷயம் சென்ஸ் டு த என்விரான்மெண்ட். வி சென்ஸ் என்விரான்மெண்ட் த்ரூ அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்ம ஆர்கன்ஸ் மூலயமா தான் சென்ஸ் பண்ணிக்கிறோம். Plants respond to light, water, temperature, other organisms, pollutants, etc. All organisms, எல்லா ஆர்கானிசமும் சென்ஸ் பண்ணும் and respond to the environment cues. Okay, photo period affects the reproduction in seasonal breeders in both plants and animals. All organisms handle chemicals entering their bodies and aware of surroundings. ஸோ வேற ஒரு விஷயத்தை நம்ம உடம்புக்குள்ள என்டர் ஆக விடாது, அதான் நோய் எதிர்ப்பு சக்தி. அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு விஷயத்த கெமிக்கல்ஸை உள்ள என்டர் ஆக விடாது, சரௌண்டிங்ஸ் பற்றி அது கொஞ்சம் அவேராகவே இருக்கும். அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் த ஒன்லி ஆர்கானிசம் ஹூ அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப், தன்னை பற்றி கேர் எடுத்துக்கிற அவேராக இருக்கிற ஒரு உயிரினம் அப்படின்னா அது ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்கள். இதுக்கு பேர், இந்த கேரக்டருக்கு பேர் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். இதுக்கு பேர் என்ன? செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ hence consciousness is the defining property of living organism. Okay, எது defining property of living organism இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலனா மெட்டபாலிசம், செல்லுலர் ஆர்கனைசேஷன், அடுத்ததா கான்ஷியஸ்னஸ். ஸோ
ஸோ லிவிங் முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்பீஷியஸ். ஸ்பீஷியஸ்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஆர்கானிசம்ஸ். இதுதான் ஸ்பீஷியஸ். நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் நோன் அண்ட் டிஸ்கிரைப்டு. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி டிஸ்கிரைப் பண்ண ஸ்பீஷியஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா 1.7 to 1.8 மில்லியன். This refers to biodiversity. இந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஆர்கானிசம் எல்லாம் சேர்த்தது இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? லோக்கல் நேம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அது தெரிஞ்சதுதான். ஒரு ஊர்லேயும் ஒரு உயிரினத்துக்கு ஒரு பேர் சொல்லிக்குவோம். ஒரு பிளான்ட்டுக்கோ வேற எதுக்கோ மாற்றி மாற்றி சொல்லுவோம். பட் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் தேவைப்பட்டுச்சு. ஸ்டாண்டர்டைஸ்டு நேமிங் தேவைப்பட்டுச்சு ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். A particular organism known by same name all over the world. வேர்ல்டில் எங்கே போய் சொன்னாலும் அந்த மிருகத்துக்கு ஒரு பர்டிகுலர் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நாமன்கிளேச்சர். ஓகே, இந்த நேம் காமன் நேம் வைக்கிறோம் இல்லையா, திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு நாமன்கிளேச்சர். ஓகே, இப்போ லோக்கல் நேம்னு சொன்னால் தமிழில் நம்ம இங்கே சிங்கம்னு சொல்கிறோம். ஹிந்தியில் போய் கேட்டால் அவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் போய் கேட்டால் லைன்னு சொல்லுவானுங்க. ஸோ இந்த மொழி எல்லா இடத்துலையும் ஒரு இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் மாற்றி காமனாக ஒரு நேம், ஒரு மிருகம்னா அதை பார்த்தா எல்லாருமே காமனாக சொல்கிற மாதிரி ஒரு நேம் வரணும் அப்படின்றதுக்கு தான் நாமன்கிளேச்சர். இந்த நாமன்கிளேச்சர் இஸ் பாசிபிள். எப்போ இது பாசிபிள் ஆகும்? ஒன்லி when the organism is described correctly. அந்த ஆர்கானிசத்தை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணிடணும் நம்ம. அதோடைய ஃபியூச்சர்ஸ் இதுதான், அதோடைய உருவம் இதுதான், அது அப்படி ஃபங்க்ஷன் இதுதான் கரெக்டாக டிஃபைன் பண்ணாதான் நம்ம வைக்கிற நேம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு காமனாக இருக்கும். அதை ஒழுங்காக டிஃபைன் பண்ணாமல் நேம் வச்சிட்டோம்னா வராது. அண்ட் வி நோ தட் நேம் ஆர்கானிசம் த நேம் இஸ் அட்டாச்டு டு திஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ஆர்கானிசமை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணி எந்த ஆர்கானிசம் அந்த நேமோட கரெக்டாக அட்டாச் ஆகிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் என்ன? திஸ் இஸ் கால்ட் ஐடென்டிஃபிகேஷன். அந்த நாமன்கிளேச்சர் மூலமா ஆர்கானிசம்ஸ்க்கு நம்ம கொடுக்குற பேருக்கு பேர் சயின்டிஃபிக் நேம். ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் சயின்டிஃபிக் நேம். ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் தான். ஃபார் பிளான்ஸ் சயின்டிஃபிக் நேம் பேஸ்ட் ஆன் அக்ரீடு பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரைட்டீரியா. சயின்டிஃபிக் நேம் எடுத்தோடனே கொடுத்துட முடியாது. ஒரு செடி இருக்குது, பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே அதுதான். ஒரு அக்ரீடு பிரின்சிபல் அண்ட் கிரைட்டீரியா, சில வரைமுறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, சில நிபந்தனைகள், ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இதுதான் அந்த பிளான்ட், பர்டிகுலராக இந்த தன்மை இருந்ததுன்னா அதுதான் அந்த பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ப்ரொசீஜர் அக்ரீடு பிரின்சிபல்ஸ் அண்ட் கிரைட்டீரியா இதை யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிபிஎன். ஐசிபிஎன்னா இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். ஓகேவா? ஓகே. இதே மாதிரி அனிமல்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கிற அக்ரீடு பிரின்சிபல் அண்ட் கிரைட்டீரியா சயின்டிஃபிக் நேம் கொண்டு வர்றதுக்காக அது யார் சொல்கிறாங்கன்னா ஐசிஇசட்என், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சயின்டிஃபிக் நேம் ஈச் நேம் ஹேஸ் டூ காம்பனன்ட்ஸ். ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று த ஜெனரிக் நேம், ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டு பார்ட்டாக இருக்கும் பேர். ஒன்று த ஜெனரிக் நேம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அந்த செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்பெசிஃபிக் எபிதெட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் சிஸ்டம் ஆஃப் நேமிங் with two components is called binomial nomenclature. ஓகே, இந்த ரெண்டு பார்ட்டாக பேர் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பைனாமியல் நாமன்கிளேச்சர். அண்ட் இட் இஸ் கிவன் பை கரோலஸ் லினேயஸ். ஸோ கரோலஸ் லினேயஸ் தான் பைனாமியல் நாமன்கிளேச்சர் ஆஃப் சயின்டிஃபிக் நேமிங்கை ஃபார்ம் பண்ணது. அந்த கரோலஸ் லினேயஸ் கொண்டு வந்தது தான் பொட்டானிக்கல் நேம்னு சொல்கிறோம், ஜுவாலஜிக்கல் நேம்னு சொல்கிறோம், இல்லை சயின்டிஃபிக் நேம்னு சொல்கிறோம். ஓகே, அந்த நேம் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் வந்து பைனாமியல். பைனா ரெண்டு, நாமியல் நாமன்கிளேச்சர்னு சொல்லிட்டோம். பட் அந்த நேம் எழுதணும் இல்லையா, அந்த நாமன்கிளேச்சர் அதுக்கு சில யூனிவர்சல் ரூல்ஸ் இருக்குது. வேர்ல்டு வைடாக அந்த நேம் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் காமனான ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணால் தான் ஒரே நேம் கொடுக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லத்தீன் லாங்குவேஜில் இருக்கும். அண்ட் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ். இட்டாலிக்ஸ்னால் இட்டாலி மொழி கிடையாது, சாட்சி எழுதுகிறோம். நம்ம இங்கிலீஷ்லேயே வந்து சாய்ந்த லெட்டர்ஸ் எழுதுனோம்னா அது இட்டாலிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ லத்தீன் லாங்குவேஜ் இட்டாலிக்ஸ்னால் சாட்சி தான் எழுதணும்.
they are Latinized or derived from Latin irrespective of their origin. அந்த விலங்கு எந்த நாட்டில் வேணாலும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம், எந்த காண்டினென்ட்டில் வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம், எங்கன்னா இருக்கட்டும். பட் அதுக்கான சயின்டிஃபிக் நேம், அந்த பயாலஜிக்கல் நேம் வந்து லத்தீன் லாங்குவேஜில் தான் கொடுக்குறோம். த ஃபஸ்ட் வேர்டு, அடுத்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வேர்ட் இன் பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்ட்ஸ் த ஜீனஸ். ஸோ 2 பார்ட்டாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா பேர், அந்த ஃபஸ்ட் வேர்டு வந்து ரெப்ரசன்ட்ஸ் த ஜீனஸ், ஜீன்ஸ். while the second component and the second name denotes the specific epithet அப்படினா species. so genes, genus, species, அதுதான் அந்த ரெண்டு நேம் வந்து சொல்லுது. both, மூணாவது ரூல் பாருங்க, both the words in a biological name when handwritten are separately underlined or printed in italics to indicate their Latin origin. ஒருவேளை நீங்க அந்த பயாலஜிக்கல் நேமை பேப்பர்ல ஒரு ஹேண்ட் ரிட்டன்ல எழுதும்போது சாட்சி எழுதுறது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது, ஸ்ட்ரைட்டாக எழுதிடுவாங்க. பட் அது பயாலஜிக்கல் நேமாக இருக்கிற பட்சத்தில் கையில் எழுதுகிற நேரத்தில் அதை செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். கீழே கோடு போட்டிங்கன்னா அது சயின்டிஃபிக் நேம் ஆகும். அப்படி இல்லாமல் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்டாலிக்ஸ் வேர்டாக சாய்ஞ்ச ஒரு லெட்டராக அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஓகே. தென் 4வது ரூல் பார்த்தீங்கன்னா, the first word denoting genus starts with capital letter. இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். while the specific epithet, அந்த ரெண்டாவது வேர்டு இருக்கு பாருங்க, வித் a ஸ்மால் லெட்டர், அதில் கேபிட்டல் லெட்டர் போடக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் விடணும். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் ஃபர்ஸ்ட் நேமுக்கும் ஜீனஸ் நேமுக்கும் ஸ்பீஷியஸ் நேமுக்கும். ஜீனஸ் நேமோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் எபித்தட்னு சொல்கிறீங்களா, ஸ்பீஷியஸ் நேம், அது வந்து ஸ்மால் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும், அதுக்கு கேபிட்டல் லெட்டர் போகக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க, மேங்கிஃபெரா இண்டிகா. மேங்கிஃபெரா இண்டிகான்றது மேங்கோவுடைய பயாலஜிக்கல் நேம். அதில் அந்த மேங்கிஃபெராவில் எம் பாருங்க கேபிட்டல், மீதி எல்லாம் நார்மலாக ஸ்மால் லெட்டர், MANGIFERA. ஸ்பேஸ் விட்டுட்டு இண்டிகா. இந்த மேங்கிஃபெராங்கிறது ஜீனஸ் நேம், இண்டிகாங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் எபித்தட். அந்த இண்டிகாவை பாருங்க ஸ்மால் INDICA, அங்கே கேபிட்டல் லெட்டர் எதுவும் வரல. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்ஸ் சாட்சி எழுதியிருக்காங்க, லத்தீன் லாங்குவேஜ். மேங்கிஃபெரா இண்டிகாங்கிறது பயாலஜிக்கல் நேம் ஆஃப் மேங்கோ. ஸோ இதில் இன்னும் ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. இந்த ஸ்லைடோ வீடியோ பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ மேங்கிஃபெரா இண்டிகா, அது இல்லாமல் LINN லின் அப்படின்னு போட்டு ஒரு இது வருது. இங்கே மேங்கிஃபெரா ரெப்ரசன்ட்ஸ் த ஜீனஸ்னு சொல்லிட்டோம், இண்டிகா ரெப்ரசன்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஆர் பர்டிகுலர் ஸ்பீஷியஸ்னு சொல்லிட்டோம். அந்த லின்னா என்னன்னா நேம் ஆஃப் த ஆத்தர் appears after specific epithet as it is in the abbreviated form. அந்த நேம் ஆஃப் த ஆத்தர் ஒரு அப்ரிவேட்டட் ஃபார்மில் அங்கே எழுதுறாங்க. இது வந்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பயாலஜிக்கல் நேமிங். LINN அப்படின்னா என்னன்னா லினேயஸ்னு அர்த்தம். என்ன ரீசன்னா, அந்த மேங்கிஃபெரா இண்டிகான்ற ஸ்பீஷியஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது, பர்டிகுலராக கிளீனாக டிஸ்கிரைப் பண்ணது சயின்டிஸ்ட் லினேயஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பீஷியஸை எடுத்து பயாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணி அதை கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண சயின்டிஸ்ட் பேரையும் அந்த இடத்துல எழுதுகிறோம். அந்த சயின்டிஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா இட்டாலிக்ஸாக இருக்காது, சாஞ்சிலாம் இருக்காது. அவருடைய பேரை ஷார்ட் ஃபார்மாக நார்மல் லெட்டர்ஸாக கூட எழுதுகிறாங்க. ஸோ மேங்கிஃபெரா இண்டிகா லின் வந்து LINN நார்மலாக இருக்குது. ஓகேவா? இது வந்து இதுவும் ஒரு ப்ரொசீஜர் ஆஃப் பைனாமியல் நாமன்கிளேச்சர் நேமிங். அடுத்த விஷயம் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் by which anything can be grouped into convenient categories based on some easily observable characters. ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸை வச்சு ஒரு விஷயத்தையும் குரூப்பாக பிரிக்கிறோம். பிளான்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன், அனிமல் ஒரு கிளாசிஃபிகேஷனுங்கிற மாதிரி பண்ணுறோம். So based on the characteristics, all living organisms can be classified into different taxa, TAXA. ஸோ அதோடைய தன்மைகளை வச்சு எல்லா லிவிங் ஆர்கானிசமையும் டிஃப்ரெண்ட்டாக கிளாசிஃபை பண்ணால் அதுக்கு பேர் டாக்ஸா. இந்த ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அது செய்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் டாக்ஸானமி. ஓகே. தென் கேரக்டரைசேஷன், கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்டு நாமன்கிளேச்சர். இந்த 4 விஷயம்தான். என்னென்ன? கேரக்டரைசேஷன், கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்டு நாமன்கிளேச்சர் ஆர் த ப்ராசஸ் that are basic to taxonomy. So இந்த 4 விஷயம் தான் taxonomyக்கு basic. Then the study of evolutionary relationship between the organisms. அடுத்த விஷயம்
are called systematics. என்னன்னா ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கு இடையில சில ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும், அதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, தென் லினேயஸ் யூஸ்ட் சிஸ்டமே நேச்சுரே ஆஸ் எ டைட்டில் ஆஃப் ஹிஸ் பப்ளிகேஷன். ஒரு புக்கை அவர் பப்ளிஷ் பண்ணதுக்கு சிஸ்டமே நேச்சுரேன்னு டைட்டில் வச்சான் லினேயஸ். ஓகே, அது என்ன எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்னா, இப்போ மேன் இருக்கான், அவன் ஒரு தனி கான்செப்ட், அவன் ஒரு தனி ஜீனு. டாக் இருக்கு, அவன் ஒரு தனி ஜீனு. ஆனால் மனுஷன் நாயோட ஹியூமனுக்கும் டாகுக்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்கும். டாகை வந்து ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கு இருக்கிற அந்த ரிலேஷன் தான் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அதை பற்றி படிக்கிற ஸ்டடி தான் சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகே, டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு முடிஞ்சது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். இந்த டாபிக் என்ன? டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். இதில் கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். சிங்கிள் ஸ்டெப்பில் முடிக்க முடியாது. இட் இன்வால்வ்ஸ் ஹைரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ். ஹைரார்கினா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, இதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு வர்றது தான் ஹைரார்கி. அண்ட் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ட்ஸ் ஏ ரேங்க். ஒரு ஸ்டெப்பும் ஒரு ரேங்க் ஆர் கேட்டகரின்னு சொல்லுவோம். கேட்டகரி இஸ் ஏ பார்ட் ஆஃப் ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட் called taxonomic category. ஸோ அந்த கேட்டகரிஸை taxonomic categoryன்ற நேம் கொடுக்குறோம். எல்லா கேட்டகரியும் ஒன்று சேர்த்தான் டுகெதர் கான்ஸ்டிடியூட்டட் taxonomical hierarchy. Each category refers a unit of classification that represents rank. So rank is termed as taxon. அந்த ரேங்க்கு இன்னொரு பேர் என்ன? taxon சொல்லுவோம், TAXON. ஓகே, ஸோ அது என்ன taxonomical hierarchy அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. கீழேருந்து மேலே வரணும், மேலேருந்து கீழே போகல, கீழேருந்து மேலே சொல்கிறோம் ஹைரார்கி. லோயர் கிளாஸ்லேருந்து ஹையர் கிளாஸ் அப்படின்ற மீனிங் தான் இதுக்கு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பீஷியஸ். இதில் ஸ்பீஷியஸுங்கிறது ஒரு ரேங்க்கு ஆர் கேட்டகரி. அந்த ரேங்க்குக்கு இன்னொரு பேர் தான் டாக்ஸான். அந்த ரேங்க்குக்கு இன்னொரு பேர் தான் என்னது? டாக்ஸான் அப்படின்னு போன ஸ்லைடில் நம்ம சொன்னோம். ஸோ ஸ்பீஷியஸ், அதுக்கப்புறம் ஜீன்ஸ்னு சொல்கிறோங்க, ஜீனஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஆர்டர், அதுக்கப்புறம் கிளாஸ், அதுக்கப்புறம் ஃபைலம் ஆர் டிவிஷன் ரெண்டு நேம், கடைசியாக கிங்டம். ஃபைனல் அப்பர் கேஸ் தான் கிங்டம். இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கியை ஆர்டர் மாறாமல் கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எதுக்கப்புறம் எது வரும், இடையில ஏதாவது ஒரு ஆர்டர் மிஸ் பண்ணிட்டு கூட கேட்பாங்க, இல்லை எது கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? SGF சொல்லாமா? ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி. அப்புறம் OCD. OCனா ஆர்டர், கிளாஸ். அப்புறம் ஃபைலம் ஆர் டிவிஷன், ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைலம் ஆர் டிவிஷன். ஃபைனலாக கிங்டம் தான் ராஜா, எல்லாத்துக்கும் மேலே இருக்கான். ஸோ SGF, OCD. டினா டிவிஷன் நான் எடுத்துக்கிறேன், இல்லை OCP அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஃபைலம். SGF, OCP, கிங்டம். ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், டிவிஷன், கிங்டம். இதுதான் வந்து டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. இப்போ அந்த டாக்ஸானமிக்கல் ஹைரார்கியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்பீஷியஸ். ஒன்றா பார்ப்போம், ஒரு கேட்டகரியாக. ஒரு கேட்டகரி ஆர் ரேங்க், அது வந்து ஸ்பீஷியஸ். ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் ஆஃப் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஃபார் டாக்ஸானமிக்கல் ஸ்டடிஸ். இதுதான் வந்து பேசிக் சிமிலாரிட்டிஸ். பேசிக்காக சிமிலாரிட்டிஸ்னால் ஒற்றுமையை தான் பார்த்து ஒரு ஸ்பீஷியஸ் குரூப்பாக பிரிப்பாங்க. ஓகேவா? அதுதான். இப்போ சில சயின்டிஃபிக் நேம், காமன் நேம், அதுக்கான காமன் நேம் என்னென்னு பாருங்கள். மேங்கோவுடைய சயின்டிஃபிக் நேம் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். மேங்கிஃபெரா இண்டிகா, MANGIFERA, மேங்கிஃபெரா இண்டிகா. அடுத்ததா பொட்டேட்டோவுடைய பொட்டானிக்கல் நேம், சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா சோலானம் டியூபரோசம். அடுத்தது லைன், சிங்கம். அந்த பிள்ளைக்கு சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பேந்தரா லியோ. பேந்தர், ஸ்கூட்டர் ஞாபகம் வச்சுங்க, பேந்தரா லியோனா சிங்கம், பேந்தரா லியோ. தென் ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷ பயல்களுக்கான சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ். தென் டைகர், புலி, அதுக்கும் பார்த்தீங்கன்னா பேந்தரா டைக்ரிஸ். ஓகே, ஸோ லைனுக்கும் டைகருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம் காமன், பேந்தரா. லியோ போட்டால் லயன், அதே ரெண்டாவது நேம் டைக்ரிஸ்னு இருந்தால் அது டைகர்.
ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஜீனஸை சேர்ந்தது, ஆனால் வேற வேற ஸ்பீஷியஸ். அதுதான் அதுக்கு அர்த்தம். ரெண்டாவது பேர் மாறுது இல்லையா, ஸ்பீஷியஸ் வேற, ஆனால் ஒரே ஜீனஸ் பேந்தரா அந்த ஜீனஸை சேர்ந்தது. ஓகே. செகண்ட் நேம் லியோ, அந்த இண்டிகா, டியூபரோசம், சேப்பியன்ஸ், டைக்ரிஸ் இதெல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்ம சொன்னோம், ஸ்பெசிஃபிக் எபிதட் ஆர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்றோம். அதே ஃபர்ஸ்ட் வேர்டு ரெப்ரசன்ட் ஜெனீரா ஆர் ஜீனஸ். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த டேர்ம்ஸ் தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க, ஜெனீரா ஆர் ஜீனஸ். ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு த ஸ்பீஷியஸ் சேப்பியன்ஸ். அது எப்படி பிரிக்கலாம் பாருங்க, ஹோமோசேப்பியன்ஸ்ல ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு ஸ்பீஷியஸ் கால்ட் சேப்பியன்ஸ் அண்ட் grouped into the genus called Homo, HOMO. ஓகே, இதுதான் டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஸ்பீஷியஸ். அது முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் கேட்டகரி ஜீனஸ். அந்த டாக்ஸானமிக்கல் ஹைரார்க்கியில் ஸ்பீஷியஸ்க்கு அப்புறம் ஜீனஸ், SG சொன்னோம் இல்லையா, அதை பார்க்குறோம். ஜீனஸ்னா என்ன? இட் கம்ப்ரைசஸ் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷியஸ். ஸோ அந்த ஸ்பீஷியஸ் இருக்கு இல்லையா, அதுங்களும் தனித்தனி ஸ்பீஷியஸை வேற ஒரு சிமிலர் கேரக்டரை வச்சு, மோர் காமன் கேரக்டரை வச்சு அந்த ஒரு 4-5 ஸ்பீஷியஸை ஒன்றா சேர்க்குறோம் ஜீனஸ். ஸோ இது இப்படி தான் வந்து இந்த டாக்ஸானமி வளர்ந்துக்கிட்டு போகுது. ஓகே, ஸோ ஸ்பீஷியஸுங்கிறது லோயர் கேட்டகரி, அதுக்கு மேலே இருக்கிறது ஜீனஸ். ஸோ நிறைய ஸ்பீஷியஸில் ஒரு காமன் கேரக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள குரூப்பாக சேர்க்கறதுக்கு பேர் தான் ஜீனஸ். பொட்டேட்டோ அண்டு பிரிஞ்சால் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ், 2 வேற வேற, பட் பிலாங் டு சேம் ஜீனஸ் சோலேனம். ஓகேவா? ஸோ பொட்டேட்டோ வந்து ஏற்கனவே பார்த்தீங்க போன ஸ்லைடில், சோலேனம் டியூபரோசிஸ், சோலேனம் டியூபரோசம், சோலேனம் டியூபரோசம் பொட்டேட்டோ போன ஸ்லைட்லேயே பார்த்தீங்க. ஸோ பிரிஞ்சாலுக்கும் ஃபர்ஸ்ட் நேம், அந்த ஜெனரிக் நேம் வந்து சோலேனம் தான், பட் செகண்ட் நேம் என்னன்னு நமக்கு இந்த இதில் சொல்லலை. ஸோ அதே ஞாபகம் வச்சுங்க, பிரிஞ்சாலுக்கான ஜெனட்டிக் நேம் பிரிஞ்சாலுக்கான ஜீனஸ் நேம் ஆர் ஜெனிரா நேம் சோலேனம். ஸோ ரெண்டுமே அதில் சேர்ந்தது தான், காய்கறி, பட் அதுலேயே ஸ்பீஷியஸ் வேறு வேறு. விஷயம் புரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த விஷயம் பாருங்க, லைனுக்கான சயின்டிஃபிக் நேம் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க, பேந்தரா லியோ. டைகருக்கு பேந்தரா டைக்ரிஸ், அது இல்லாமல் லியோபார்ட் சிறுத்தைப்புலி கொடுத்துருக்காங்க, பேந்தரா பேர்டஸ், PARDUS. ஓகே, ஸோ லியோபார்டுடைய பொட்டானிக்கல் நேம், ஜுவாலஜிக்கல் நேம் பேந்தரா பேர்டஸ். ஓகே, இது எல்லாமே பிலாங்கிங் டு ஒரே ஜீனஸ். ஃபர்ஸ்ட் பேர் பார்த்தீங்களா, காமனாக இருக்குது, பேந்தரா பேந்தரா பேந்தரா. ஸோ எல்லாமே ஒரே ஜீனஸை சேர்ந்தது. அடுத்ததா கேட், பூனை. பூனையும் புளியும் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் அது வந்து டிஃபரெண்ட் ஜீனஸ். கேட்டோடைய ஜீனஸ் நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஃபெலிஸ், FELIS. இந்த ரெண்டாவது ஸ்பீஷியஸ் நேம் கொடுக்கல. ஸோ ஸ்பீஷியஸ் நேம் ஃபுல்லாக கொடுத்தா தான் அது பயாலஜிக்கல் நேம், அதாவது சயின்டிஃபிக் நேம் ஆகும். இங்கே வந்து கேட் பிலாங்ஸ் டு த ஜீனஸ் ஃபெலிஸ், அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஹைரார்ச்சி ஜீனஸ் முடிஞ்சிடுச்சு. தேர்ட் ஹைரார்ச்சி ஃபேமிலி, SGF. மூணாவது அந்த Fக்கு வந்திருக்கோம், ஃபேமிலி. ஃபேமிலிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீனஸ் எப்படி சொன்னோம், ஸ்பீஷியஸை குரூப்பாக சேர்த்து ஜீனஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஜீனஸ் எல்லாம் ஒரு சிமிலாரிட்டிஸ், அதுக்குள்ளே இருக்கிற பொதுவான விஷயங்களை மட்டும் வச்சு அந்த ஜீனஸ் எல்லாம் குரூப்பாக சேர்த்தா அது ஃபேமிலி. ஓகே, இன் பிளான்ட் ஸ்பீஷியஸ் ஃபேமிலிஸ் எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்கன்னா, பேஸ்ட் ஆன் எதை வச்சுன்னா வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபியூச்சர்ஸ். இந்த 2 விஷயத்தை வச்சு தான் பிளான்ட்ஸில் ஃபேமிலின்றதை பிரிக்கிறாங்க. ஸோ இன் பிளான்ட்ஸ் 3 டிஃபரண்ட் ஜெனிரா, சொலானம், பெட்டூனியா அண்ட் தத்தூரா, பிளேஸ்ட் இன் ஃபேமிலி சொலானேஷியே. ஓகே, இந்த லைனை ஞாபகம் வச்சுங்க. பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டிஃபரண்ட் ஜீனஸ், ஜெனிரா நேம், சொலானம், பெத்தூனியா அண்ட் டட்டூரா. என்னென்னு காமன் நேம்க்குலாம் கொடுக்கல. ஸோ சொலானம், பெத்தூனியா, டட்டூரா அப்படிங்கிற அந்த ஜீனஸ் நேமை ஒரே ஃபேமிலியாக சேர்க்குறாங்க. அந்த ஃபேமிலிக்கு பேர் சொலானேஷியே. இன் அனிமல்ஸ் த ஜீனஸ் பேந்தரா, லைன், டைகர், லியோபார்ட் அண்ட் த ஜீனஸ் ஃபெலிஸ், ஃபெலிஸ் தான் கேட்டுன்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீனஸில் தனித்தனியாக வந்தாலும் ஒரே குடும்பம். த ஃபேமிலி ஃபெலிடே, FELIDAE, இங்கே ஒன்றா சேர்த்துட்டாங்க பாருங்க. புலியும் பூனையும் ஜீனஸ் நேம் பொறுத்த வரைக்கும் வேற வேற, பட் ஃபேமிலின்னு வரும்போது பேந்தரா அப்படிங்கிறதுல லைன், டைகர், லியோபார்ட் எல்லாம் சேருது, கேட்டில் ஃபெலிஸ் சேருது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபெலிடே அப்படின்னு மாற்றிட்டாங்க. தென் டாக், டாகுடைய ஃபேமிலி நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க,
ஸ்பீஷியஸ் நேம் கிடையாது, ஜெனிரா நேம் கிடையாது, ஃபேமிலி நேம். டாகுக்கு கேனிடே, CANIDAE. டாக் இன்க்ளூட்ஸ் இந்த ஃபேமிலி கேனிடே. கூட வேற என்னென்ன அனிமல்ஸ் கேனிடேல சேர்ந்துருக்குன்னு தெரியல. டாக் இன்க்ளூட்ஸ் இன் ஃபேமிலி கேனிடேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மூணாவது டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சி. SGF முடிஞ்சிருச்சு. தென் அடுத்த ஹைரார்ச்சி ஆர்டர், SGFOC. அதில் O பார்க்க போகிறோம். ஆர்டர், ஃபேமிலிக்கு மேலே ஆர்டர்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகேட் ஆஃப் கேரக்டர்ஸ். அக்ரிகேட்னா எல்லா கேரக்டர்ஸும் ஒன்று சேர்த்து சொல்கிறது. ஸோ அந்த ஃபேமிலியை குரூப்பாக பார்த்து ஆர்டர்ஸில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. ஆர்டருங்கிறது ஹையர் கேட்டகரி. ஓகே, ஆர்டருங்கிறது ஹையர் கேட்டகரி. ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஃபேமிலி அதை தாண்டி வர்றது ஆர்டர்ல இருந்து ஹையர் கேட்டகரி ஸ்டார்ட் ஆகுது. அசம்பிளேஜ் ஆஃப் ஃபேமிலிஸ், நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபேமிலிஸ் அசம்பிள் பண்ணுறாங்க. இட்ஸ் எக்ஸிபிட் ஃபியூ சிமிலர் கேரக்டர். இப்போ பாருங்க, பிளான்ட் ஃபேமிலிஸ் லைக் கார்ன்வால் உலேஷியே, சொலானேஷியே இன்க்ளூட்ஸ் இன் ஆர்டர். அந்த ஆர்டருக்கு பேர் பாலிமோனியல்ஸ். இந்த ஆர்டருக்கு பேர் பாலிமோனியல்ஸ், மெயின்லி பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். ஓகேவா? எதை வச்சு இதை சேம் ஆர்டரில் கொண்டு வராங்க? கார்ன்வால் உலேஷியே அண்ட் சொலானேஷியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் கேரக்டர், அதோடைய பூ பூக்கிற தன்மையை வச்சு, அந்த கேரக்டரை வச்சு பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆர்டர் கீழே கொண்டு வராங்க. தென் அனிமல் ஆர்டர் வருவோம். கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் த ஃபேமிலிஸ் லைக் பெலிடே அண்ட் கேனிடே. பெலிடேங்கிறது எதை சேர்க்குது? கேட்டு, லயன், டைகர், பேந்தரா. பெலிடேங்கிறது எதாவது சேர்க்குது? பேந்தரா, பெலிஸ், அந்த கேட்டு, லயன், டைகர், லியோபார்ட் எல்லாத்தையும் சேர்த்து பெலிடே. டாக் தனி ஃபேமிலி கேனிடே. பட் அந்த டாகு, கேனிடேவும் அந்த பெலிடேவும் சேர்ந்து ஒரே ஆர்டர், கார்னிவோரான்ற ஆர்டரில் வருது. ஓகே, இதுதான் வந்து நாலாவது ஹைரார்ச்சி முடிஞ்சிச்சு. SGFO முடிஞ்சிச்சு. தென் அடுத்து C, கிளாஸ். SGFOC, கிளாஸ். கிளாஸ்னா திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற சிமிலர் கேரக்டர் வச்சு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்த்தோம்னா அது கிளாஸ். ஆர்டர் பிரிமேட்டா. ஆர்டர் பிரிமேட்டாங்கிறது எதை உள்ளடக்குது பாருங்க? மங்கி, கொரில்லா, கிப்பான். ஆர்டர் பிரிமேட்டா இன்க்ளூட்ஸ் மங்கி, கொரில்லா, கிப்பான். இஸ் பிளேஸ்ட் இன் ஏ கிளாஸ் மெமாலியா. பாலூட்டிகள்ன்ற கிளாஸை சேர்க்குறாங்க. அலாங் வித் த ஆர்டர் கார்னிவோரா. கார்னிவோராங்கிறது ஒரு ஆர்டர், பிரிமேட்டாங்கிறது ஒரு ஆர்டர். பிரிமேட்டானா மங்கி, கொரில்லா, கிப்பான்லாம் சேருது. கார்னிவோரால டைகர், கேட்டு, டாகு, பூனை எல்லாமே சேருது. இது எல்லாமே மெமாலியா கிளாஸில் அடக்கம். ஏன்னா எல்லாமே பாலூட்டிகள்ங்கிற இனத்தில் வந்துடுது. ஸோ கிளாஸ் மெமாலியா ஹேஸ் அதர் ஆர்டர்ஸ் ஆல்சோ. இன்னும் நிறைய ஆர்டர்ஸும் உள்ள இருக்கு. ஸோ புரியுதுங்களா? ஸோ ஆர்டர்ஸுடைய ஒரு காமன் கேரக்டர் வச்சு கிளாஸ் வந்து குரூப் பண்ணுறோம். ரைட்டா? ஓகே, இது SGFOC. 5 முடிஞ்சிடுச்சு. ஆறாவது பைலம். அடுத்தது பைலம் ஆர் டிவிஷன். OCDன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? பைலம் ஆர் டிவிஷன் தான் அடுத்த ஹைரார்ச்சி. பைலம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கம்ப்ரைசிங் அனிமல்ஸ். இப்போ அந்த கிளாஸஸ்லேருந்து வரணும். கிளாஸஸ் கம்ப்ரைசிங் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ்னா ஃப்ராக், அந்த மாதிரி ரெப்டைல்ஸ், பாம்பு, இதெல்லாம். பேர்ட்ஸ் அலாங் வித் மெம்மல்ஸ் கான்ஸ்டிடியூட் நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி கால்டு பைலம். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ், ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன், ரெப்டைல், பேர்ட்ஸு, மேமல்ஸ் அப்படிங்கிற எல்லா கிளாஸில் வர்றதையும் ஃபைலம் அப்படிங்கிறத சேர்ப்பாங்க. இது எதை பேஸ் பண்ணி? தீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஏ காமன் ஃபியூச்சர் லைக் presence of notochord. notochordனு ஒன்று இருக்கணும். அண்ட் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம். அவங்க உடம்புக்குள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கிற notochord அண்ட் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் ஆர் இன்க்ளூடட் இன் ஃபைலம் கார்டேட்டா. ஓகேவா? ஃபைலம் கார்டேட்டாங்கிறது ஒரு ஃபைலம் கிளாஸ், ஒரு ஃபைலம் குரூப். ஓகே, அந்த ஃபைலம் கார்டேட்டாவுக்கு எதை வச்சு பிரிக்கிறாங்க? ஃபைலம் கார்டேட்டா எதெல்லாம் இருந்தால் ஃபைலம் கார்டேட்டா? நோட்டோகார்ட் அண்டு டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் இருந்தால் அது ஃபைலம் கார்டேட்டா. ஓகே, ஃபைலம் முடிஞ்சிச்சு. அது இன்னும் ஒரு பேர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸுக்கு சொன்னால் அது டிவிஷன், அனிமல்ஸுக்கு சொன்னால் அது ஃபைலம்னு சொல்கிறோம். ஓகே, இன் பிளான்ட்ஸ் கிளாஸஸ் வித் ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் அசைன்டு டு ஹையர் கேட்டகரி கால்ட் டிவிஷன். ஓகேவா? இதுதான் அதுனா ஃபைலம் ஆர் டிவிஷன். இந்த இடத்துல ஃபைலம் ரிலேட்டட் டு அனிமல்ஸ், டிவிஷன் ரிலேட்டட் டு பிளான்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபைனல்
டாப் ஹைரார்ச்சி ஆஃப் டாக்ஸானமி கிங்டம். ஃபைனலாக வரும்போது இந்த ஃபைலம் டிவிஷன் இதையெல்லாம் குரூப்பாக சொல்லி எல்லா அனிமல்ஸும் ஆஃப் வேரியஸ் ஃபைலா, வேறு வேறு ஃபைலாக இருந்தாலும் எல்லா அனிமல்ஸையும் ஒரே கிங்டமாக சேர்த்தா கிங்டம் அனிமாலியான்னு சொல்கிறோம். இன் பிளான்ஸில் கிங்டம் பிளான்டே, பிளான்டே அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டே கிங்டம் தான், கிங்டம் அனிமேலியா, கிங்டம் பிளான்டே. இதுக்குள்ளே எல்லாம் அடங்கும். ஓகே, இதுதான் வந்து டாக்ஸானமிக்கல் ஹைரார்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சில காமன் நேம், அதோடைய பயாலஜிக்கல் நேம், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன் நேம் ஒரு டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க. அது உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மேன், காமன் நேம் வந்து மேன், அவனுடைய பயாலஜிக்கல் நேம் ஹோமோசெப்பியன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஹோமோசெப்பியன்ஸ் இருந்தாலே ஜீனஸ் நேமும் ஸ்பீஷியஸ் நேமும் சொல்லிடலாம். ஜீனஸ் நேம் ஹோமோ, ஸ்பீஷியஸ் நேம் சேப்பியன்ஸ்னு தெரியும். ஸோ ஜீனஸ் நேம் ஹோமோ. பட் இன் ஃபேமிலி நேம் வந்து ஹோமினிடே, HOMINIDAE, ஹோமினிடே. மேனுடைய ஆர்டர் வந்து பிரிமேட்டா. மேனுடைய கிளாஸ் வந்து மெமாலியா, ஆலூட்டி, மேமல். இவனுடைய ஃபைலம் கார்டேட்டா. ஸோ நம்ம எதில் சேர்றோம்? ஃபைலம் கார்டேட்டாவில் சேர்றோம் மேன்லாம். தென் ஹவுஸ் ஃப்ளை, ஈ இருக்கு இல்லையா, ஈக்கான பயாலஜிக்கல் நேம் இங்கே பாருங்கள். ஈக்கான பயாலஜிக்கல் நேம் என்ன கொடுத்துருக்காங்க? முஸ்கா டொமஸ்டிகா, MUSCA, முஸ்கா டொமஸ்டிகான்னு கொடுத்துருக்காங்க. ஜீனஸ் நேம் முஸ்கா, இதில் இருந்து எடுத்துக்கிறோம். ஃபேமிலி முசிடே, MUSCIDAE. ஆர்டர் டிப்தீரியா. கிளாஸு இன்செக்டா. எதில் சேரும்? பூச்சியில் சேரும், மேமலில் சேராது. இன்செக்டா. அப்போ புரியுதுங்களா? ஹவுஸ் ஃப்ளையோடைய கிளாஸ் இன்செக்டா. இதோடைய டிவிஷன் ஆர்த்ரோபோடா. அடுத்து மேங்கோ, மேங்கோ நிறைய வாட்டி இதில் ரிப்பீட் ஆகுது. மேங்கிஃபெரா இண்டிகா. ஜீனஸ் நேம் மேங்கிஃபெரா. ஃபேமிலி Anacardiaceae. ஆர்டர் சாப்பின்டேல்ஸ். கிளாஸ் டைகாட்டிலிடோனே. ஃபைலம், இதில் ஃபைலம் சொல்லக்கூடாது, இது பிளான்ட் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால டிவிஷன் ஆஞ்சியோஸ்பெர்மே. அடுத்தது வீட், கோதுமையோடைய பயாலஜிக்கல் நேம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம். ஓகே, TRITICUM, ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம், AESTIVUM. ஜீனஸ் நேம் ட்ரிட்டிகம். ஃபேமிலி பொயேஷியே, POACEAE, பொயேஷியே. ஆர்டர் போயல்ஸ், POALES. கிளாஸ் இது மோனோகாட்டிலிடனான். மேங்கோ டைகாட்டிலிடனான், இது மோனோகாட்டிலிடனான். இந்த காட்டிலிடான்ஸுங்கிறது நம்ம பாட்னியில் படிச்சிருப்போம். அந்த விதைகளை வச்சு 2 அடுக்காக இருக்கிறது, 1 அடுக்காக இருக்கிறது, அதை வச்சு தான் கிளாஸ் பிரிக்கிறாங்க. தென் இதோடைய மேங்கோடைய டிவிஷனும் ஆஞ்சியோஸ்பெர்மே, வீட்டோடைய டிவிஷனும் ஆஞ்சியோஸ்பெர்மே. ஸோ இந்த டேபிளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டினாவது எதிர்பார்க்கலாம் நீட்டில். ஓகே, பயாலஜிக்கல் நேம், ஃபேமிலி நேம், ஆர்டர் நேம், கிளாஸ் நேம், இதில் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இதோட நமக்கு டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக இந்த டாக்ஸானமி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்னா ஹெல்ப், எய்ட்ஸ்னா வியாதி இல்லைங்க, ஹெல்ப். டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸானமிக்கல் ஸ்டடி ஆஃப் வேரியஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தேர் ஆர்கானிசம்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன் நோன் அவர் பயோ ரிசோர்சஸ் அண்ட் டைவர்சிட்டி. நம்மளுடைய பயோ ரிசோர்ஸஸையும் அதோடைய வேறுபாடுகளையும் தெரிஞ்சுக்கிறதுலையும். இண்டஸ்ட்ரினா பயோ இண்டஸ்ட்ரி. ஓகே, இந்த இடத்துல டாக்ஸானமி படிப்பு தான் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். இந்த டாக்ஸானமியோட டிவிஷன்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகுது. பிரைம் சோர்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஸ்டடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸானமிக்கல் ஸ்டடிக்கான பிரைம் சோர்ஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ். ஸோ அதோடைய ஸ்பெசிமென்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கணும். ஒரு மாங்காய் மரம் இருக்குது, 100 வருஷத்துக்கு அப்புறம் அழிஞ்சு போச்சு. 120 வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து மாங்காய் மரம் தேடும்போது தப்பாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பெசிமென்னை ப்ரிசர்வ் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வைக்கணும். அதுதான் டாக்ஸானமிக்கல் ஸ்டடியோடைய பிரைம் சோர்ஸ். இதுதான் மாங்காய் மரம் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிமென் அவனுக்கு எடுத்து வைக்கணும். ஓகே, அது மரமாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென் இஸ் த பிரைம் சோர்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்.
எல்லாத்துலேயுமே. அடுத்த கான்செப்ட் ஹெர்பேரியம். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென் சொன்னோம் இல்லையா, அதை பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஹெர்பேரியம் அப்படிங்கிறது என்னன்னா, இது முழுக்க முழுக்க தாவரங்கள் பிளான்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெசிமன் ஸ்டோரேஜ் செய்கிற இடம். அனிமல்ஸு கிடையாது. ஹெர்ப்னாலே பிளான்ட்ஸ், தாவரங்கள், அதுக்கு மட்டும்தான் இது. என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்னன்னா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமன். அந்த பிளான்ட் ஸ்பெசிமன் ட்ரைடு, ப்ரெஸ்டு அண்ட் ப்ரிசர்வ்ட் ஆன் ஷீட்ஸ். செடியை காய வச்சு ரெக்கார்ட் நோட்டில் ஒட்டியிருப்பீங்க இல்லையா, அதுதான் ஹெர்பேரியமுக்கான கான்செப்ட். இவங்க அது மாதிரி ஒரு செடிக்கான ஸ்பெசிமனையும் எடுத்து அதை காய வச்சு அழகாக ப்ரெஸ் பண்ணி உடஞ்சி போகாமல் ஒரு பேப்பருக்குள்ளே, ஷீட்டுக்குள்ளே ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷீட்ஸில் ஆர் அரேஞ்ச்டு அக்கார்டிங் டு த யூனிவர்சலி அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வேர்ல்டு வைடாக ஒரு கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அந்த காமனாக அந்த கிளாசிஃபிகேஷன் படி அதை அடுக்கி வைக்கிறாங்க. ஸோ யார் வேணாலும் ஈஸியாக போய் எடுக்கிற மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி அதை அடுக்கி வைக்கிறாங்க. ஸ்பெசிமன் அலாங் வித் தேர் டெஸ்கிரிப்ஷன் ஆன் ஹெர்பேரியம் ஷீட்ஸ். அந்த ஷீட்ஸ் மேலே என்னென்ன எழுதுறாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த ஹெர்பேரியம் ஷீட்ஸ் இஸ் த ஸ்டோர் ஹவுஸ் ஆர் ஸ்பெசிமன் along with their description on herbarium sheets become a storehouse or a repository for future use. So இதுக்கு ஸ்டோர் ஹவுஸ்னு சொல்கிறோம், இல்லைனா ஹெர்பேரியம் தான் ரெப்பாசிட்டரின்னு சொல்கிறோம். ஃபியூச்சரில் அந்த எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தேவைப்படுது. ஹெர்பேரியம் ஷீட்ஸில் என்னென்ன டேட்டா இருக்குன்னா, டேட்டு, பிளேஸ் ஆஃப் கலெக்ஷன், அந்த செடி எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, இங்கிலீஷ் நேம் இருக்கும், லோக்கல் நேம், அந்த ஏரியாவுக்கு சொல்லப்படுற ஒரு லோக்கல் நேம் இருக்கும், அண்ட் பொட்டானிக்கல் நேம், சயின்டிஃபிக் நேம், 3 நேமே கொடுத்துருப்பாங்க. தென் ஃபேமிலியில் என்ன ஃபேமிலி, யார் கலெக்ட் பண்ணது, அப்புறம் எக்ஸட்ரான்னு என்னென்ன டேட்டா தேவையோ அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஹெர்பேரியம் இஸ் த குயிக் ரெஃபரல் சிஸ்டம் இன் டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ். ஓகே, ஹெர்பேரியம் முடிஞ்சது. அடுத்தது பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டனுக்கும் ஹெர்பேரியமுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹெர்பேரியமுக்கு ஒரு சின்ன இடம் போதும், ஒரு சின்ன இடம் இல்லை பெரிய ஹால், அது போதும். எல்லாமே இறந்து போன பிளான்ஸ், அதை பதப்படுத்தி பாதுகாத்து ஒரு ஷீட்டுக்குள்ளே மடிச்சு வச்சுருக்காங்க. பட் பொட்டானிக்கல் கார்டனில் லைவாக இருக்கும், உயிரோட செடிங்களை வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. கார்டன்ஸ் ஹேவ் கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். தட்ஸ் ஆல். பொட்டானிக்கல் கார்டன் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதில் ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன்ஸ்னு இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் 3 தான். ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் அட் கியூ. கியூங்கிறது எங்கே இருக்குது? இங்கிலாண்டில். ஓகே, கியூங்கிற சிட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப ஃபேமஸ், அது இங்கிலாந்து கண்ட்ரியில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் 2 கொடுத்துருக்காங்க. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுராங்கிறது பெங்கால் இங்கே இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்குது. தென் நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், லக்னோ, உத்தரப்பிரதேசத்தில், இந்தியா. ஓகே, 3 ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன் சிபிஎஸ்சி புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்த விஷயம் மியூசியம். மியூசியம் ப்ரிசர்வ்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுடைய ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ணி வைக்கிது. மியூசியமுக்கும் ஹெர்பேரியமுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹெர்பேரியம் ஒன்லி பிளான்ட்ஸ், மியூசியமில் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அது எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆசிட்ல ஊற்றி ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு கெட்டு போகாமல், எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி மியூசியமில் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பட் என்ன லைவானா நம்ம பார்க்குறது லைவ், பட் அது வந்து இறந்து போன ஒரு ஸ்டேஜில் தான் வச்சுருப்பாங்க மியூசியமில். மியூசியம்ஸில் சம்டைம்ஸ் ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் அனிமல்ஸும் இருக்கும். ஸோ அழிஞ்சு போன மிருகங்களுடைய ஸ்கெலிட்டன்ஸும் அவங்க பாதுகாக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ மியூசியமும் டாக்ஸானமிக்கல் ஸ்டடிக்கான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் ஜுவாலஜிக்கல் பார்க். ஜூ தாங்க ஜுவாலஜிக்கல் பார்க், லைவ் அனிமல்ஸ். ஸோ என்ன விஷயம், பொட்டானிக்கல் கார்டன் எப்படி பிளான்ட்டுக்கு ஒரு லைவ் இடமோ, அது மாதிரி ஜுவாலஜிக்கல் பார்க்குங்கிறது லைவ் அனிமல்ஸ் கெப்ட் இன் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட். ஸோ ஜூவுக்கு போனீங்கன்னா ஒரு அனிமலுடைய ஹேபிட்டு, அது எந்த சூழ்நிலையில் வாழும், எல்லாத்தையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஜுவாலஜிக்கல் பார்க். அடுத்த விஷயம் கீனா என்னன்னா, அதை பற்றின டேட்டாவை அங்கே மென்ஷன் பண்ணி வைக்கிறோம். அதுதான் கீ பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரெய்னிங் கேரக்டர்ஸ் ஜென்ரலி இன் பேர். 2 விஷயத்தை வந்து கேரக்டரை எடுத்துக்கிறாங்க, கால்டு கப்லெட்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன? கப்லெட். கீஸ் எதை வச்சு எழுதுகிறோம்? கன்ஸ்ட்ரெய்னிங் கேரக்டர்ஸ் ஜென்ரலி இன் ஏ பேர். ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் ஏ கீ இஸ் கால்டு லீடு. ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் லீடுன்னு சொல்கிறோம்.
keys are generally analytical in nature. Analyze பண்ணக்கூடிய ஒரு விஷயம். It represents choice made between two opposite options and results in acceptance. அதாவது ரெண்டு விஷயம் கம்பேர் பண்ணி எடுப்பாங்கன்னு சொன்னோம். அதில் ஒன்று அக்செப்ட் பண்ணுவோம், ஒன்று ரிஜெக்ட் பண்ணுவோம். அதுதான் கீ. ஸோ பெஸ்ட்டான விஷயத்த, அந்த இதுவை பற்றின விஷயத்த, ஒரு ஸ்பெசிமனை பற்றின விஷயத்த எடுத்துக்குவோம். தென் ஃப்ளோரா. இந்த கீழே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நமக்கு ஸ்பெசிமன்ஸை பற்றின, ஆர்கானிசம்ஸை பற்றின டேட்டாஸ் கொடுக்குது, அந்த புக்குக்கெலாம் என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டுக்கு பேர் ஃப்ளோரா. ஃப்ளோரா கண்டெய்ன்ஸ் ஆக்சுவல் அக்கவுண்ட் ஆஃப் ஹேபிட்டட். Flora contains the actual account of habitat and distribution of plants in a given area. இது plants பத்தின ஒரு விஷயம். அதோடைய habitat, வாழ்விடம், அதோடைய distribution, இதை பற்றி அந்த ஏரியாவில் என்ன இருக்குன்றதை பற்றி சொல்லும் flora. These provides index of plant species in particular area. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஃப்ளோரா புக் அப்படின்னு போய் எடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் என்னென்னலாம் பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருக்குது, அந்த ஏரியாவில் என்னென்னலாம் இருக்குன்றதை பற்றின டேட்டா கொடுக்கறது தான் ஃப்ளோரா. ஃப்ளோரா ஒரு கீ எலமெண்ட். அடுத்த டேட்டா மேனுவல்ஸ் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் ஸ்பீஷியஸ் ஃபவுண்ட் இன் தட் ஏரியா. ஸோ மேனுவல்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு செடியோ மிருகமோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மேனுவல் போய் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான பேர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேனுவல் ஹெல்ப் பண்ணும். அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மோனோகிராஃப்ஸ். அடுத்த விஷயம் என்ன? மோனோகிராஃப்ஸ் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி ஒன் டாக்ஸான். டாக்ஸான்னா அந்த குரூப் சொன்னோம். ஏதாவது ஒரு குரூப்பை பற்றின ஒரு விஷயமா செப்பரேட்டாக இருக்கிறது ஒரு மோனோகிராஃப். ஓகே, ஸோ ஒரு மோனோகிராஃப் எடுத்தீங்கன்னா அந்த டாக்ஸான், அதில் இருக்கிற விஷயத்தை பற்றின மொத்தமும் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ரைட்டா? ஓகே, அடுத்தது இதில் கேட்குற கொஸ்டின்ஸ், இதில் இந்த யூனிட்டோட எண்டில் இருந்தது சில கொஸ்டின்ஸ் பாருங்கள் எப்படிலாம் கேட்க சான்சஸ் இருக்குன்னு. கொஸ்டின் பாருங்கள். கிவன் பிலோ இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ. ஐடென்டிஃபை த கரெக்ட்லி ரிட்டன் நேம். இதில் கரெக்டாக எழுதியிருக்கிறது எது? மேங்கிஃபெரா இண்டிகா. கீழே இருக்கிறதும் மேங்கிஃபெரா இண்டிகா. ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது, எந்த வித்தியாசமும் இல்லை. பட் இதில் எது தப்பு எது ரைட்னு எப்படி சொல்லுவீங்க? ரூல்ஸ், நம்ம யூனிவர்சலி அக்செப்டட் ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ரூல்ஸ் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஜீனஸ் நேம், செகண்ட் வார்த்தை ஸ்பெசிஃபிக் எபித்தெட், அதாவது ஸ்பீஷியஸ் நேம். ஜீனஸ் நேம் உடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஸ்பீஷியஸ் நேம் உடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற மேங்கிஃபெரா இண்டிகாவில் அந்த இண்டிகா வந்து ஐ வந்து கேபிட்டலில் இருக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை. அது தப்பு, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்க எழுதலை. ரெண்டாவதாக இருக்கிறது பாருங்க, மேங்கிஃபெரா இண்டிகாவில் எம் மட்டும் கேபிட்டல், மீதி எல்லாம் ஸ்மால். இண்டிகாவிலையும் ஐ ஸ்மாலில் இருக்குது, கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன்று தான் கரெக்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக புக்கை படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ கேன் யூ ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்பீஷியஸ், ஆர்டர், ஃபைலம், கிங்டம், இடையில ஒன்று விட்டுட்டு கேட்டிருக்காங்க. பட் இதில் எது கரெக்டான சீக்வன்ஸுங்கிறத நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் இந்த யூனிட்ல ஒரு சயின்டிஸ்ட் ஏர்ன்ஸ்ட் மேயர், அவரை பற்றின டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸ் உங்கள் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுது. நிதானமாக படித்து பார்த்துட்டு அவருடைய டேட்டாஸ் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவருடைய ஹிஸ்ட்ரியை நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஓகே, தென் ஆஃப்டர் ரீடிங் இட், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த சயின்டிஸ்ட்டை பற்றின ஃபுல் டேட்டாவை நீங்கள் படித்து பாருங்கள். யூ கேன் கம் டு நோ அபவுட் திஸ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூனிட் தியரி கண்டென்ட்டுங்கிறதுனால இந்த வீடியோவை ஷார்ட் பார்த்தா சின்ன வீடியோஸாக நம்ம பிரித்து 4 வீடியோஸாக நான் பண்ணுறேன். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ செஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ ப்ளீஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.